இவங்க 2 பேரும் இந்த மாதிரியான விஷயங்கள சொல்லியுமே வந்து இவங்கள எலிமினேட் பண்ணது தான் வந்து செம்ம ஷாக்கா இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ரோகிராமில் செகண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னே வந்து ப்ரிடிக்டே வந்து பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வீக்கே வந்து திடீர்னு 3 பேர் வந்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் எலிமினேஷனே வந்து நடக்கல. இப்போ திடீர்னு வந்து 4வது வீக் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சிங்கிளாக இருந்த பிராவோ, சிந்துரி அவங்கள அனுப்புனாங்க. அது ஒரு வேலிடாக இருக்குது. பட் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து ஜோடியாக இருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மோனிகா அண்ட் ரெக்ஸ் இவங்க 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு பாண்டே வந்து க்ரியேட் ஆகிட்டு இருந்தது கம்பேர் டு நிவேதிதா அண்ட் அபித். பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து மோனிஷாவையும் ரெக்ஸையும் வந்து வெளியே அனுப்பிச்சது வந்து செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அப்படிங்கிறதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரம்யாகிருஷ்ணன் மேம் வந்து எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு ஜோடியும் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஜோடியை விட்டுட்டாங்க. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது உண்மையிலேன்னு பார்த்தோம் அப்படின்னா தேஜஸ், நேஹா, அதுக்கப்புறம் தினேஷ், வீணா இவங்க 2 பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பிரியங்கா அண்ட் வெக்கே இவங்க 2 பேருக்குள்ளே என்ன போகுதுன்னே தெரியல. அது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அபித்தும் நிவேதிதாவும் நாங்கள் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை 5th வீக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போவோம், அதுக்கான ஒரு அஷூரன்ஸை வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அப்போது அவங்களும் வந்து நெக்ஸ்ட்டு பேர்கிட்ட போகிறாங்க. ரெக்ஸ் கிட்டே போய் கேட்குறாங்க. அப்போ வந்து என்னால் இப்போதைக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது மேம், ரிங் சேஞ்ச் பண்ண சொல்லுவீங்களா அப்படின்னா அந்தளவுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது இப்போதைக்கு. ஆனால் இந்த ஒரு மொமெண்ட் என்னை யார் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா நான் மோனிஷாவை தான் சொல்லுவேன். எனக்கு எல்லாமே மோனிஷா தான். இப்போது எனக்கு வந்து அஷூரன்ஸ் இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மோனிஷாவும் வந்து எனக்கும் வந்து இன்னும் டைம் வேணும் மேம், தெரிஞ்சிருக்கிறதுக்கு இன்னும் எனக்கு டைம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ஸ் வந்து இன்னும் டைம் வேணும், 5th வீக்கில் கண்டிப்பாக வந்து முடியும் போது நாங்கள் ஒரு நல்ல பேராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது அஷூரன்ஸ் இல்லை அப்படிங்கிறத திரும்பவும் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரம்யாகிருஷ்ணன் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அஷூரன்ஸ் வந்து வேணும். ஏன்னா இப்போது ஆல்ரெடி அந்த 2 ஜோடியும் வந்து அஷூரன்ஸ் கொடுத்தனால தான் வந்து இப்போ அவங்க வந்து ஃபினாலே வீக் வந்து போகிறாங்க. பட் நீங்கள் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரெக்ஸ் வந்து இல்லை மேம், ஒரு 5 வாரம் தானே, இப்போ லேட்டாக தானே வந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நிவேதிதாவும் அவங்க இதே ஒரு ப்ராப்ளம் தான் இருந்தது, லேட்டாக வந்த ஒரு ப்ராப்ளம். ஆனால் அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, பட் நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் எலிமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் வந்து வேறு வழி இல்லாமல் உடனே டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. ரெக்ஸ் வந்து கேட்குறாங்க, இல்லை மேம் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லி, இல்லை எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அமுச்சு விட்டாங்க. ஸோ அப்போ போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எமோஷனாக அழுது வந்து பிரியங்கா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால மோனிஷா கூட. ஸோ அப்போ மோனிஷா லாஸ்ட்டாக போகும்போது இவ்வளோ நாள் என் இந்த வீட்டில் நான் வாழ்ந்த டேஸை வந்து நான் மறக்கவே மாட்டேன், அவ்வளோ ஹாப்பியான வைப்பாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் பிரியங்காவை வந்து மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதேமாதிரி வெக்கே கூட எனக்கு ரொம்ப கோல்டு வார் இருந்தது இனிஷியலாக. அதுக்கப்புறம் இப்போது நான் சொல்கிறேன், வெக்கே வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ நல்ல ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வெக்கவும் நானும் வந்து ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னது பார்க்க முடிச்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரை பற்றி வந்து சொல்கிறாங்க. அப்போ தேஜஸ் பற்றி வந்து சொல்லும்போது, நான் தேஜஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபர்ஸ்ட் டேட்டில் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் ஒரு மாதிரி வந்து ஜாலியாக ஒரு டெக்ஸ்ட் சிரிச்சுக்கிட்டு இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மோனிஷாவும் ரெக்ஸும் வந்து வெளியேற்றப்பட்டாங்க. அப்போது வந்து அந்த இடத்துல வந்து மோனிஷா வந்து பிரியங்கா கிட்டே வந்து அழுதுகிட்டே இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க. பிரியங்காவும் வந்து பார்த்திங்கன்னா மோனிஷா கிட்டே வந்து மோனிஷா விட்டுன்னு சொன்னோன்னே என்னை இன்றைக்கி அனுப்பிச்சிருங்க, என்னால் அவள் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அழுதாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து அவங்க 2 பேரும் செம்ம க்ளோஸாக இருந்தாங்க. ஏதாவது பேசுகிறதுனால அவங்க 2 பேர் தான் வந்து பேசுவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு வாரம் அவங்க எல்லாமே எப்படி ஓட போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து திரும்பவும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்லலாம் எல்லாம் லாஸ்ட் வீக் உள்ளே வருவாங்களா, அந்த மாதிரி எல்லோரும் வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து அபித், நிவேதிதா அவங்களுக்குள்ளேயும் பெருசாக பாண்ட் இல்லை. பிரியங்கா, வெக்கே இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு கனெக்ஷன் வந்து முரண்பாடாகவே தான் இருக்குது. பட் அவங்களெல்லாம் வந்து விட்டுட்டாங்க. ஸோ மோனிஷா அண்ட் ரெக்ஸ் இவங்க 2 பேரையும் வந்து அனுப்பிச்சது தான் வந்து ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா செகண்ட் லவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.